இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசத்துல எதனா பிழை இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானு பேசுறேன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து புனிதா. நான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி காஞ்சில படிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப 12ஆம் வகுப்பும் நானு வெற்றிகரமா முடிச்சிருக்கேன். நான் வந்து 12ஆம் வகுப்புல 568 மார்க் மதிப்பெண் எடுத்திருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா, இங்க நெறைய பேர் நெறைய மார்க் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் இந்த மேடையில ஏறி பேசுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் விஜய் அண்ணா முன்னாடி. நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேன். ஒரு காட்டுல இருக்கிற விலங்குகள ஒரு வேடன் வந்து அந்த விலங்குகள் எல்லாம் சாவடிச்சுட்டு இருந்தானாம். அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் அத ரொம்ப நாளா கவனிச்சுட்டே வந்துச்சாம். அந்த வேடன் ஒரு நாளு சிங்கத்தையே அடிக்க வந்தானாம். சிங்கம் தன்னை அடிக்க வந்தாலும் சரி, அவ் சிங்கம் வந்து வேடனை எதுவுமே பண்ணலையாம். ஆனா, அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள அழிக்க, அழிக்க சிங்கத்துக்கு கோவம் ஏறி, அந்த வேடனையே அழிக்க போதாம். ஆனா, அந்த சிங்கம் வேடனை அழிக்கல. ஏன் அப்டின்னா, கடவுள் தப்பு செய்றவங்கள தண்டிப்பாரே ஒழிய அழிக்க மாட்டாரு. அதே மாரி தான் அந்த சிங்கமும் தப்பு பண்ணவன அழிக்கல. ஆனா, அவனுக்கு காயம் ஏற்படுத்துற மாரி சில புத்திகளையும் சொல்லுச்சு. "நீ என்ன தொட்டா நான் கோவப்பட மாட்டேன். என்னுடைய மக்கள தொட்டா நான் கோவப்படுவேன்னு" சொல்லிட்டு. அதே மாரி நம்ம சிங்கமா நிக்கிற விஜய் அண்ணாவும் அப்படிதான். தனக்கு எது ஏற்பட்டாலும் அவரால பொறுத்துக்க முடியா. ஆனா, மக்களாகிய நம்மளுக்கு எதனா ஏற்பட்டுச்சுன்னா அவளால பொறுத்துக்கவே முடியாது. பொங்கி எழுந்துருவாரு. விஜய் அண்ணா இப்பதான் டிவிக்கேன்னு தன்னுடைய கட்சிய ஆரம்பிச்சு சிங்க நடை போட்டு எழுந்து நடந்திருக்காரு. "அண்ணா உங்களுக்காக நாங்க இருக்கோம்." அதாவது இளைஞர்கள் இருக்கோம். ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா சிங்க குட்டிகளாகவும், பெண்கள் எப்படி இருக்குன்னா சிங்க பெண்களாகவும் உங்களுக்கு துணை நிற்போம். இந்த நடை வந்து வெற்றி நடையா இன்னும் தொடரணும். இன்னொன்னு சிறு வேண்டுகோள் அண்ணா, ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுல கல்வி நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மாநிலத்துல கல்வி நல்லா சிறந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு இங்க சொல்லலாம். ஆனா விவசாயமும் சிறந்திருக்கணும். விவசாயம் சிறந்தாதான் அங்க இருக்கிற மக்கள் நல்லா இருப்பாங்க. மக்கள் நல்லா இருந்தாதான் அவங்க கல்வியை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி செல்வாங்க. அதனால அண்ணா, நீங்க வருங்காலத்துல வர முதலமைச்சரா ஆகன உடனே உங்களுடைய முதல் என்னால முடிஞ்ச ஒரு வேண்டுகோள், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உங்க விருப்பம்னா, விவசாயம் வந்து நல்லா தழைத்தோங்கணும், வெற்றி பண்ணணும். உங்க பேனர்ல நீங்க கையை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி விவசாயிகளும் நாங்க நல்லா வளர்ந்துட்டோம், விஜய் அண்ணா வந்ததுனால தான், விஜய் தம்பி வந்ததுனால தான் நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் பேசணும்னா, அந்த மாதிரி எல்லாருமே கையை முன்னாடி நீட்டி விவசாயமும் தழைத்தோங்கி இருக்கு எங்க நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே போற்றணும்னா, இந்த சிங்க நடை இன்னும் தொடரணும். உங்களுக்காக நாங்க எப்பவும் இருப்போம். நான் சின்ன வயசா இருக்கும்போது ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன். அப்புறமேட்டு என்ன எங்கள் அண்ணன் எங்கள் அக்காட்டெலாம் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஓட்டு போடணும் எப்படின்னு போடணும்னு சொல்லிட்டு. அதில் நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, யாருக்குமே போட வேணாம்னு சொல்லிட்டு. நான் இந்த எல்லாமே பார்த்து இந்த சமூகத்தெல்லாம் பார்த்து நான் நினச்சேன், இந்த சமூகத்துக்கு நம்ம போடுற ஓட்டு வந்து நோட்டாவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. எப்போ விஜய் அண்ணா ஒரு கட்சியை தொடங்கி நடக்க ஆரம்பித்தாரோ அப்போ நான் யோசித்தேன், என்னுடைய முதல் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே விஜய் அண்ணாவை கூட பிறந்தானா அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு, என் பாப்பாக்கு எல்லாரும் விஜய் அண்ணா வந்து அண்ணா இல்லை, ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அண்ணாவை நாங்கள் வீட்டில் அண்ணன் சொல்ல மாட்டோம். அந்த பேபி எப்படி பண்ணுது பாரு, அந்த பேபி எப்படி பண்ணுது பாரு தான் சொல்லுவோம். இந்த பேபி எப்பயுமே நல்லா இருக்கணும், நாங்கள் எல்லாமே நல்லா பார்த்துப்போம், நீங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கணும்ண்ணா. இந்த மேடையில் இது வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே டைம் வந்து நான் ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் படிச்சுட்டு இருந்தோம். அப்படி கிராமத்தில் ஒரு மூலையில் இருந்த எங்களை இந்த மேடைக்கு அறிமுகம் செஞ்சு என்னுடைய பெற்றோரையும், என்னுடைய ஆசிரியர்களையும், எங்கள் ஊரையும், என்னையும் பெருமை சேர்த்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. இந்த சேவை வந்து இன்னமும் தொடரணும். ஃபோனில் எல்லாருமே இந்த மீடியா எல்லாருமே ஒருத்தரை பார்த்தாவே அது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க செய்கிற செயல் நல்லதா கெட்டதான்னு தெரியாமையே அவங்கள மேலே பல சாயங்களை பூசிடுறாங்க. அந்த மாதிரி பூசாதீங்க. நம்மளால் மட்டும்தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். அதால் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த சமூகத்தை மாற்றுவோம், வளர்ச்சி அடையும் செய்வோம். கல்வியும் வளரணும், விவசாயமும் வளரணும். இந்த ஒரு அரிய வாய்ப்பு வந்து எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. இதான் முதல் வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் திரு ஜி கே கதிரவன் அண்ணா அவர்களுக்கும், புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் திரு மணிகண்டன் அண்ணனுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அண்ணா.
Thanks for giving me this opportunity to introduce myself. I am Suganti. I am from Trivandrum district, Kirpanattur Taluk, Kanalapadi village. I scored 576 marks in my 12th board examination. First of all, விஜய் அண்ணாக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் விஜய் அண்ணாக்கு ஒரு பிக் ஃபேன். அவரோட ஆக்டிங்க்கும் சரி, அவருடைய டான்ஸ், அவருடைய திறமைக்கு எல்லாரும் ஒரு பிக் ஃபேனாக இருக்கீங்க. ஆனால் நான் அண்ணாவோட மோட்டிவேஷன் அண்ட் ஸ்பீச்சுக்கு வந்து பிக் ஃபேனாக இருக்கேன். இந்தளவுக்கு நான் இங்கே வந்து பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு தகுதியை கொடுத்ததும் அண்ணன் தான். அவரோட மோட்டிவேஷனை கேட்டு நான் படித்ததுனால தான் இங்கே வந்து நிற்க முடிஞ்சது. எல்லாரும் சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு. ஆனால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் தான். ப்ராக்டிஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்த செய்கிறோன்னா அதை ஃபோக்கஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டோட பண்ணி நம்ம செய்யணும். அண்ணா என்ன பண்ணாலும் சரி அதை ஃபோக்கஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை செய்வார். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அவருக்கும் செகண்ட் ஒன் தான். அவரை பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இது. ஸோ தேங்க்யூ அண்ணா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணா வந்து அடிக்கடி சொல்கிறது டிட்டர்மினேஷன், ஈடுபாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபாடோடு செஞ்சோன்னா அது நமக்கு சக்ஸஸ் மட்டும் இல்லை, ஹாப்பி சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் படிப்புலேயும் சரி, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, டிட்டர்மினேஷனோடு நம்ம வேலை செஞ்சோன்னா அது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் இல்லாமல் ஹாப்பி சக்ஸஸை கொடுக்கும். சக்ஸஸே இல்லைனாலும் அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஹாப்பியை கொடுக்கும். ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்டு என்னை இவ்வளோ தூரம் இங்கே கூட்டிகிட்டு வந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அண்ணாக்களுக்கு, மேலும் நான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த, அதாவது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கானலாபாடி மற்றும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசினர் மேல்நிலைப் பள்ளி ஐங்குணம் பள்ளியில் என்னை பயிற்றுவித்து என்னை மேடையேற வைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தன் பிள்ளைகளுக்கிடம் காட்டாமல் பிள்ளைகளின் முன்னேற்றமே தனது முன்னேற்றம் என தனது கஷ்டங்களை பொதித்து வைத்திருக்கும் எனது பெற்றோர்கள் போன்றிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஏ சௌந்தர்யா. நான் இங்கே இருக்கிறதுக்கு நான் படித்தது மட்டும் ரீசன் இல்லை, எனக்கு டீச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னை சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா, அவங்களுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வருவேன்னு நான் நினைக்கல. இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ண எங்கள் அண்ணன் தளபதிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்கள பற்றி பேசணுன்னு நான் கவிதையெல்லாம் எழுதினேன், ஆனால் அவரை டயர்டாக இருக்கிறதால என்னால் முடியல. ஸோ சாரி அண்ணா. உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கணும். எனக்கு வந்து கேடிஎம் தான் ட்ரீம் பைக். அதில் இந்த உலகத்தையே சுற்றி வரணுன்றது தான் ஆசை. ஆனால் என்னால் ஹையர் ஸ்டடீஸ் கூட வெளியே போக முடியல. ஏன்னா உமனுக்கு இங்கே சேஃப்டின்றது கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த சேஃப்டியை க்ரியேட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் இன்னொரு தங்கச்சியாக உங்களை நம்பி இருக்கோம். எங்களுக்காக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அண்ணா. செய்வீங்களா? நன்றி அண்ணா. அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கு என் பேரண்ட்ஸ், என் பிரதர், மை டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஒரு பழமொழி இருக்குது, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. நம்ம எவ்வளோதான் படித்தாலும் நம்ம மோட்டிவேட் பண்ண ஒருத்தர் வேணும். அந்த மாதிரி ஒரு செவ்வார்ந்த பணியை செய்து கொண்டு இருக்கும் நம்ம விஜய் அண்ணனுக்கு என்னோட முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் அங்கே இருக்கும்போது இவங்க எல்லாம் ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இங்கே வந்தோடனே பேசணுன்ற ஆசை வந்துடுச்சு. என்னுடைய பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 494 எடுத்தார். அதுக்காக எங்கள் அண்ணன் வந்து கால் பவுன்ஸ் அவர் போட்டார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் சின்ன பையன் 497 எடுத்திருக்காரு. என் அண்ணனாக இருந்து என்னுடைய அண்ணன் செய்ய வேண்டியக்கூடிய வேலையை விஜய் சார் செஞ்சுருக்கிறது என் பையனுக்கு தாய் விட்டு சீராகவே நான் இதை நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி சார்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்தில் குன்னத்தூர் கிராமத்திலிருந்து வரேன். நான் சேத்பட் திவ்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் +2 பொதுத் தேர்வை 595 மதிப்பெண் பெற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளேன். நான் இந்த வெற்றி மாவட்டத்தோடு முடிஞ்சிடும்னு நினச்சேன். அண்ணாவை பார்க்குற ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப நன்றி அண்ணா. அதுக்கப்புறம் என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணமான என்னுடைய முதல் பெற்றோர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வெற்றி எனக்கு கிடையாது. அடுத்து என்னுடைய டீச்சர்ஸ், அதுவும் குறிப்பாக என்னுடைய காமர்ஸ் மிஸ், அவங்க தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க நான் டவுன் ஆகும்போதெல்லாம் உன்னால் முடியும்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த மேடையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் மற்ற எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அண்ணா, தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுடைய பாதுகாப்பை ஒட்டுமொத்தமாக நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். இது நீங்கள் கூடிய சீக்கிரமாக ரிவீல் பண்ணணும். அது ஒரு சர்ப்ரைஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி கனிஷ்கா. நகராட்சி பெண்கள் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி திருவண்ணாமலையிலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னோட அப்பா, அம்மா, டீச்சர்ஸ், என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஃபிலோ டீச்சர் அண்ட் என்னோட ஹெச்எம் சார், தமிழக வெற்றி கழகம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட அலுவலர் பாரதி அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. விஜய் அண்ணாவோடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்பீச்சில் ஒரு 2 லைன் என்னுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான நிகழ்வு, நான் ஒரு போட்டியில் கலந்து தோற்று அவமானப்பட்டு அழுதுட்டு இருக்கும் போது விஜய் அண்ணாவுடைய 2 லைன், சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். இந்த வார்த்தையினால் நான் திரும்பி முயற்சி பண்ணி என்னுடைய 12ஆம் வகுப்பில் மட்டும் பள்ளி அளவு, மாவட்ட அளவு, மாநில அளவில் மொத்தம் 22 சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் போர்டு எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கேன். தேங்க்யூ அண்ணா. அண்ணாக்காக ஒரு 4 வரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அழகிய தமிழ் மகனே, அழகிய தமிழ் மகனே, தமிழகத்தை அழகாக்க வந்த அழகிய தமிழ் மகனே, அன்பால் அண்ணல் பறக்க கல்வி விருது வழங்கி கொண்டிருக்கும் அழகிய தமிழ் மகனே, ஒரு குலத்திற்கு தாமரை மலர் எவ்வளவு அழகோ, ஒரு குலத்திற்கு தாமரை மலர் எவ்வளவு அழகோ, அதை போல தமிழகத்திற்கு அழகு நம் அழகிய தமிழ் மகன் அண்ணாதானே. அண்ணா, அன்றும் இன்றும் என்றும் உன் அன்புக்கு நாங்கள் பிரியமானவர்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் வந்திருக்கேன்னா அதுக்கு பெரிய காரணம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். அதுக்காக அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிடு. விஜய் அண்ணாவை நான் நேரில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் பாரதி அண்ணாக்கும் விஜய் அண்ணாக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். மேடையை தொழுது அரங்கத்தை வணங்குகிறேன், அவையோரையும் சேர்த்தே வணங்குகிறேன். அண்ணா, உங்களுக்கு முதல் வணக்கம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அண்ணாவிற்கு ஒரு சிறிய வேண்டுகோள். அதுபோல வரும் இளைய சமுதாயத்திற்கு, வருங்கால தூண்களுக்கு அனைவரின் மனதிலும் அறநெறி தவறாத அறிவு புகட்டிய கல்வியை புகட்டி அனைவரின் மனதிலும் எழுத்தறிவித்த இறைவனாக விளங்க வேண்டுகிறேன்.
இந்த நேரத்திலே இந்த மேடை என்பது என் கண்ணில் கனவிற்கு கூட எட்டா கனியாக இருந்தது. ஆனால் தற்போது இந்த மேடையில் அண்ணாவின் பக்கத்தில் என் பெற்றோருடனும் உடன் பிறப்போடும் நின்று கொண்டிருப்பதில் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். என் பெற்றோருக்கு எனக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரிய பணியே அறப்பணி. தன்னை விட வளர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படாத ஒரே இனம் என்றால் அது ஆசிரிய இனம் மட்டுமே. எங்கோ ஒரு தொலை தூரத்தில் இருந்து கொண்டு தன்னை மேடை ஏற்றிவிட்டு தொலைபேசியில் அங்கு பேசிக் கொண்டிருப்பது என்னிடம் படித்த பிள்ளைதான் என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் 1 முதல் நான் 12ஆம் வகுப்பு வரை படித்த என் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை அவர்களின் திரு பாதங்களில் சூட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். அண்ணாவிற்கு வணக்கம். இந்நிகழ்வு ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும் 1000 1000 காலம் இந்த ஞாபக பூமழை தூவும். என் அப்பா ஜெயக்குமார் கல்லூரி காலத்தில் பூவே உனக்காக நீர், வருங்காலத்தில் எங்கள் ஓட்டு உமக்காக. நன்றி அண்ணா.